அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாமா? பொதுவாக நாம் திருமணத்திற்கு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ வரன் தேடும் பொழுது பொருத்தம் பார்க்கிறோம். 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்கு? தின பொருத்தம் இருக்கா, கண பொருத்தம் இருக்கா, ராசி பொருத்தம் இருக்கா, ரஜ்ஜி பொருத்தம் இருக்கா, யோனி பொருத்தம் இருக்கா, பால்மர பொருத்தம் இருக்கா, இப்படிலாம் பார்த்து திருமணம் செய்கிறோம். செவ்வாய் தோஷம் இருக்கா, 2 பேத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம், 7ல் சனி, 7ல் ராகு, இந்த மாதிரி தார தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கா, அதே போல் நட்சத்திர தோஷம் இருக்கா, ஆயில்யம், விசாகம், கேட்டை, மூலம், இந்த மாதிரி நட்சத்திர தோஷங்கள் இருக்கா, இந்த மாதிரி இவ்வளவு தோஷங்கள், அதாவது தோஷத்துக்கு தோஷம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனித்து அதோட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்ணு பிடிச்சிருக்கும், இடம் பிடிச்சிருக்கும், எல்லாமே பிடிச்சிருக்கும், ஆனால் ஜாதக பொருத்தம் இருக்காது. ஒரு இடத்துல ஜாதக பொருத்தம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த இடம் பிடிக்காது. இந்த மாதிரி திருமணத்துக்காக 2 வருஷம் 3 வருஷம் அலைஞ்சி கிளைஞ்சி, அதனால தான் சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எளிதில் முடிவது இல்லை. அதெல்லாம் விசாரித்து வர்றதுக்குள்ளே, அதாவது பெண் எப்படி, பையன் எப்படின்னு விசாரித்து, அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் விசாரித்து வரும்போது ஜாதகத்தில் பொருத்தம் இல்லைன்னு முடிச்சுட்டுருவாங்க. ஆக இந்த பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்வதற்கு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் ஏதாவது விதிவிலக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே, அதாவது 3 நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் ஒரு 3 நட்சத்திரத்தை சிறப்பு நட்சத்திரமாக சொல்லுது. அது என்னென்ன நட்சத்திரம்னா மிருகசீரிஷம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் விசேஷ நட்சத்திரங்கள், சிறப்பு நட்சத்திரங்களாக சொல்லப்படுவதால் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண பொருத்தம் பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதாவது மிருகசீரிஷம், சுவாதி, அனுஷம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண பொருத்தம் பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அடுத்ததாக கர்ப்பகால நிச்சயம், அதாவது சொந்தக்காரங்களுள்ள சொல்லிக்குவாங்க இல்லையா, அத்தை வீடு மாமா வீட்டில் நீங்கள் பிறக்கும் பொழுதே அல்லது பிறப்பதற்கு முன்னாடியே உனக்கு பொண்ணு பிறந்தா எனக்கு கொடு, எனக்கு பையன் பிறந்தா நீ பொண்ணு கொடு, இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசி முடிச்சுக்கிறாங்க இல்லையா, கர்ப்பகால நிச்சயம். அதாவது முன்னாடியே அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுதும் திருமண பொருத்த பார்க்க வேண்டியதற்கு அவசியம் இல்லை என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அடுத்ததாக அதாவது பொருத்தமே இருந்தாலும் சரி, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தமே இருந்தாலும் சரி, ஜோசியர் பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, நான் பார்த்துருக்கேன், குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதாவது பொருத்தமே நம்ம 10க்கு 9 பொருத்தம் இருக்குது, இல்லை 12க்கு 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவர் நேராக போய் குலதெய்வத்திட்ட போய் குறி கேட்பாங்க. குறின்னா என்னன்னா, அவங்களுடைய முறைப்படி பூ போட்டு கேட்கறது, இல்லைன்னா திண்ணூறு குங்குமம் அடித்து கேட்கறது, இந்த மாதிரி அவங்களுடைய முறைப்படி குலதெய்வம் கோயிலில் போய் அவங்க உத்தரவு கேட்பாங்க. அந்த மாதிரி உத்தரவு கேட்டு செய்கிறாங்க இல்லையா, குலதெய்வத்துடைய அனுமதியோட அவங்க குலதெய்வம் சம்மதிக்குது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இல்லையா, குலதெய்வத்துடைய அனுமதியோடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா. பொருத்தமே இருந்தாலும் இப்போ பொருத்தம் நம்ம ஒரு சில பொருத்தம்லாம் குறையும் பொழுது குலதெய்வத்தை கேட்டு செய்யுங்க, சாமியை கேட்டு செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி 2 சைடு பெண்ணு வீட்டுக்கும் ஆணு வீட்லையும் அவங்கவுங்க குலதெய்வத்துடைய அனுமதியோடு செய்யக்கூடிய திருமணத்திற்கும் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குரு நிர்ணயம், அதாவது பார்த்திங்கன்னா பெரிய குருமார்கள், இறைவனுடைய ஆசி பெற்ற மிகப்பெரிய குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குருமார்கள் தலைமை தாங்கி குருமார்கள் முன்னிலையில் நடத்தக்கூடிய திருமணத்திற்கும் இந்த திருமணம் ஜாதக பொருத்தம் ராசியில் கட்ட பொருத்தமாக இருக்கட்டும், நட்சத்திர பொருத்தமாக இருக்கட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. அடுத்ததாக காதல் திருமணம் செய்வங்க பொருத்தம் பார்க்கணுமா என்ன அப்படின்னா, காதல் திருமணம் செய்பவர்கள் பொருத்தம் பார்க்க வேண்டாம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், காதல் திருமணம் செய்பவர்கள் காதலிச்சாச்சு நீ பிரிய வேண்டிய பொருத்தம் இல்லைனாலும் பிரிய முடியாது அப்படிங்கிறவங்க, இந்த இப்போ மேலே 3 நட்சத்திரம் சொன்னா இல்லையா, மிருகசீரிஷம், சுவாதி, அனுஷம், அதில் சுவாதி நட்சத்திரம் விசேஷ நட்சத்திரம். ஏன் அது அந்த 3 நட்சத்திரமும் விசேஷ நட்சத்திரம் தான், அதில் சுவாதி நட்சத்திரம் விசேஷ நட்சத்திரம். ஏன் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு தான் கடலில் சிற்பிக்குள்ள முத்து பிறக்கின்ற நாள். அன்றைய நாளில் திருமணம் செய்வது சிறப்பு.
அடுத்ததாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை 4:30 to 6 கோயிலில் திருமணம். அதாவது தம்பதி சமேதராக உள்ள கோயிலில் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம். இல்லைன்னா எப்போ திருமணம் செஞ்சாலும் தம்பதி சமேதராக உள்ள கோயில் சன்னதிக்கு முன்னாடி சாட்சியாக நிறுத்தி திருமணம் செய்வது. இது போன்று செய்யும் பொழுது அங்கே திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். ஆக இதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.